Hello friends, welcome to Ambience kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாலடா அப்பம் எப்படி பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. அதுல ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம். பாலடா அப்பம் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் போதும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இடியப்ப மாவு ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கப் துருவின தேங்காய், அப்புறம் ஒரு முட்டை, கொஞ்சமாக தண்ணி, உப்பு, இவ்வளோதான் இதுக்கு பேசிக்காக தேவையான பொருட்கள். இப்போ இந்த மாவும் தேங்காயும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இப்போ மாவை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறமா அரை டீஸ்பூன் உப்பு, அப்புறமா ஒரு கப் தண்ணி. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சரிசி ஊற வச்சு இந்த மாதிரி பச்சரிசியும் தேங்காவுமா அரைச்சு நம்ம செய்யலாம். இப்போ இன்னும் ஒரு அரை கப் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். ஓகே, நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்ச முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். ஓகே, முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 சுற்று சுற்றிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைக்க தேவையில்லை. ஓகே, 2 சுற்று சுற்றி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசான ஒரு ஃபில்டர் தான் நம்ம எடுக்கணும். டீ அரிக்கிற அந்த அரிப்பெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் அரிக்கிறது இது எதுவும் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபைன் இதாக தான் எடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா மஸ்லின் கிளாத் அல்லது காட்டன் கிளாத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம இதுல இந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒரு ப்ராசஸ். ஓகே, இப்போ நான் மிக்ஸி ஜார் அலசி இன்னும் கொஞ்சம் தண்ணி இதுல சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா பின்னாடி பாகம் இந்த மாதிரி இருக்கணும். ஃபெர்மெண்டேஷன் எதுவுமே தேவையில்லை. நம்ம உடனே இதை சுட்டெடுக்கலாம். பாலடா அப்பம் பண்றதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் தவா அடுப்புல வச்சிருக்கிறேன். நீங்க பழக்கப்படுத்தப்பட்ட எந்த தவா உங்ககிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தவா நல்லா சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சா போதும். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மாவு விட்டுக்கிறேன். அடுத்த கை வச்சு அப்படியே இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஓகே, இருக்கட்டும். மூடி போட அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஹோல்ஸ்ல லைட்டா ஒரு டிராப் விட்டுக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு நம்ம வேக விட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி தண்ணி தன்மை போனா போதும். ஓகே, இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரம்லாம் விட்டு வரும். அதுதான் பக்குவம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் அப்படியே விட்டு வருது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கை வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெளியே எடுத்துட்டு மடிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா பாலடையும் சுட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கூட சிக்கன் குழம்பு, அப்புறம் மட்டன் குழம்பு, அப்புறம் வெஜ் ஸ்டியூ எல்லாமே இதுக்கு நல்ல ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. ரொம்பவே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பேரண்டாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். பை.